Yeah, very good evening, everyone. Welcome to Super 70 Series 2 Day 9. நான் உங்கள் ஹோஸ்ட் ஷமீமா. இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்பயும் போல ஒரு அழகான கோட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். வாசிக்கும் ஒவ்வொரு புத்தகமும் வாழ்வை மாற்றும் ஒரு புதிய வாய்ப்பு. இதுவும் தானே இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம். எஸ், சூப்பர் 70னா 70 டேஸ், 70 பார்ட்டிசிபென்ட்ஸ், 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புக், ஒவ்வொரு பிரசன்டரும் ஒரு புதிய லேர்னிங், ஒவ்வொரு செஷனும் நம்ம லைஃபுக்கு ஒரு வேல்யூபிள் டேக்அவே கொடுத்துட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் பிகின் டுடே செஷன் வித் எக்ஸைட்மெண்ட் அண்ட் எ லேர்னிங் மைண்ட் செட். Now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய டே 9 presenter மிஸ்ஸஸ் ஜெசிமா, ஃபவுண்டர் ஆஃப் ஜே ஹாலிஸ்டிக் வெல்னஸ் சென்டர். ப்ரொஃபஷனலி அவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சர்டிஃபைட் ஸ்பெஷல் எஜுகேட்டர், லைஃப் ஸ்கில் ட்ரெய்னர் அண்ட் ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட் கோச். அவங்களோட ஓன் வெல்னஸ் சென்டர் மூலமா பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்ல பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு அவங்க ரிவ்யூ பண்ண போற புக் இக்கிகாய். ஐ ஹோப் இன்னைக்கு பிரசன்டேஷன் நம்ம எல்லாருக்கும் இன்ஸ்பைரிங்கா இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ஜெசிமா வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். மேம், த விர்ச்சுவல் ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ஓவர் டு யூ. It was really a warm welcome. Thank you, Shamima. And எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் என் மீதும் உண்டாவதாக. Amen. A very good evening to one and all present here in this meet today. And ஒரு புக்கை படிச்சு முடிக்கிறதுக்கே லைஃப்ல 70 டேஸ் பத்தாது, அதுக்கு மேலேயும் கூட ஆகும். ஆனா 70 டேஸ்ல ஒரு புக் இல்ல, ரெண்டு புக் இல்ல, இத்தனை புக்ஸ் 70 புக்ஸ வந்து கவர் பண்ணக்கூடியன்ற விஷனே ஒரு பெரிய பாராட்டத்தக்கது தானே. அந்த மாதிரி ஒரு விஷனுக்கு ஒரு மாஸ்டர் மைண்டா இருக்கிற நம்மளோட பிலவட் மாஸ்டர் மிஸ்டர் ஹுசேன் பாஷா, அவங்களுக்கு இந்த டைம்ல நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அதுக்காக அதை சக்சஸ்ஃபுல்லா செயல்படுத்தி காமிச்சிட்டு இருக்க நம்ம என்ஐபிஆர் டீமையும் ரொம்பவே இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் லேர்னிங்னா எங்களுக்கு நேரங்காலமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூப்பர் 70 சீரீஸ டெய்லியுமே ரொம்ப அழகா கேட்டுட்டு இந்த ஆடியன்ஸ், அந்த ஆடியன்ஸுக்கு எதாவது கரெக்டா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிடணும்னு சொல்லி எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்க ஒவ்வொரு பிரசிடென்ட் என்னோட ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் ஐ எம் இன்ஸ்பைரிங் ஃப்ரம் யூ. தேங்க்யூ. அண்ட் திஸ் இஸ் மீ ஜெசிமா ஜெயினுலாப்தீன். இந்த இடத்துல நான் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு நான் வந்து தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் எல்லா ஸ்பெஷல் அக்கேஷனுக்கும் எனக்கு ஏதாவது புக்ஸ் ப்ரெசென்ட் பண்ற என்னோட சிஸ்டருக்கு. அண்ட் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு புக் ரிவ்யூ சீரீஸ்ல என்ன ஒரு பார்த்தா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ ஐ தேங்க் தெம் டூ. அண்ட் இன்னைக்கு என்னோட புக் எல்லாருக்குமே என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அண்ட் தே ஹவ் கிவன் அ பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் டூ. அண்ட் Ikigai is nothing but the Japanese secret for a happy and long life. Am I audible to you? Please chat box la போடுறீங்களா? எஸ் மேம், கண்டினியூ. Yes, thank you. ஓகே, அது என்ன நம்மளுக்கு வந்து ஒரு எல்ஐசி பாலிசி மாதிரி ஹாப்பி லாங் லைஃப் இதெல்லாம் கேட்கும் போது அப்படிதானே இருக்கு. ஆனா இந்த புக்கோட மெயின் ஃபோக்கஸே அதுதான். ஃபோக்கஸ்ன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலி இது ஒரு இன்டர்நேஷனல் பெஸ்ட் செல்லர் இந்த புக். ஸோ இதை நிறைய பேர் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அண்ட் இல்லைன்னா இப்ப படிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ரைட்? நிறைய பேர் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ நான் அவங்கள மாதிரி தான் ஏற்கனவே இந்த புக்கை வந்து படிச்சிருக்கேன். லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன் ஜஸ்ட் a minute. Is it visible? எஸ். Okay, thank you. Yes. இக்கிகை இதான் என்னோட புக்கோட நேம் அண்ட் த ஜாப்பனீஸ் சீக்ரெட் ஃபார் த லாங் அண்ட் ஹாப்பி லைஃப். ஸோ இந்த லாங் ஹாப்பி இது வந்து கொஞ்சம் ஒரு முரண்பாடா இருக்கிற மாதிரி நமக்கு இருக்குல்ல. ஏன்னா வந்து இப்போ ஒரு லாங் லைஃப் நம்ம ஈஸியா அட்டைன் பண்ணிடலாம்னு வைங்க, அதுல ஹாப்பினஸே இல்லைன்னா அது நம்மளுக்கு வந்து யூஸே கிடையாது. ஸோ அதே மாதிரிதான் ஒரு வந்து ஹாப்பி லைஃப் நம்ம அட்டைன் பண்ணிட்டோம், ஆனா நாளைக்கே நம்ம இருக்க மாட்டோம்னா அது டசன்ட் மேட்ச்ல. ஸோ இதை வந்து எப்படி நம்ம அட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. இஃப் யூ வாண்ட் டு see the book. Yes, this is the hard copy of the book. Can you all see? Yes. Okay. Thank you for the response.
அடுத்த 20 மினிட்ஸுக்கு நம்ம எல்லாரும் என்னோட சேர்ந்து நீங்க எல்லாரும் ஜப்பான் வர போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கணும். அது என்ன டிக்கெட்னா, சாட் பாக்ஸ்ல நான் கேட்கிற ஒரே ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். எஸ், ஓகே. அது என்னன்னா, நீங்க வந்து ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே, உங்களோட feeling இன்னைக்கு எப்படி இருக்கு? ஹானஸ்ட் ஆன்சர்ஸ், நோ ஜட்மெண்ட்ஸ். இன் ஒன் வேர்ட் யூ ஹேவ் டு ஆன்சர். ஃபீலிங் குட், ஃபீலிங் குட், எஸ். குட், தேங்க்யூ so much. Yes, all are feeling good. Good. ஓகே, ஃபைன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, தேங்க்யூ மேம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புக் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். ஆனா வந்து என்ன பாத்தீங்கன்னா, இதுல வந்து நிறைய சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ் அண்ட் வந்து தெரபிஸ் பத்தி இருக்கு. அது இப்போ நான் அந்த ரிவ்யூக்காக திரும்ப ஒரு கிளான்ஸ் பார்த்தப்பதான் எனக்கு அதோட ஐடியாவே கிடைச்சது. ஏன்னா நம்ம இப்பதான் சார் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்றோம். எனக்கு அதுக்கு முன்னாடி சைக்காலஜி பத்தி ஐடியாவே இல்ல. ஆனா அப்போ நான் படிக்கும் போது அது எதையுமே எனக்கு தெரியல. இப்போதான் நான் வந்து திரும்ப எல்லாத்துலயுமே ரிவ்யூ பண்ணும் போது எனக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. செம கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா இருந்தது. அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோமோ ஒரு விஷயத்துல நம்மளுக்கு என்னோட ஃபோக்கஸ் எங்க இருக்கோ அதை தான் நம்ம கவனிப்போம். இல்ல மத்த எல்லா விஷயத்தையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். இஸ் இட் அப்படிதானே? சோ லெசன் போட்டிருக்கீங்க, தேங்க்யூ நிஷா. அண்ட் அதே தான் இந்த புக்கோட கான்செப்ட். என்னன்னா, நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோமோ அதுதான் நம்ம ஒரு ஹாப்பி அண்ட் லாங் லைஃப்க்கு கொண்டு போக போகுது. சோ அதை எப்படி ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு இந்த ஆத்தர்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ், திஸ் இஸ் யுவர் புக். நீங்க எல்லாரும் அட்லீஸ்ட் லைஃப்ல ஒன்ஸ் ஆவது இந்த புக்கை ரீட் பண்ணிருங்க. ஏன்னா இது உங்களோட கெரியருக்கும் ரொம்ப யூஸ் ஆகும், உங்க லைஃபுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் விதவுட் மச் டிலே என்டர் இன்டு த மீனிங் ஆஃப் இக்கிகாய். ஸோ இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட், அதோட மீனிங் அதனால நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஜாப்பனை வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ் பண்ணும்போது இதுக்கு நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு ரெண்டு நான் சொல்றேன். இக்கிகைனா ஒரு வாழ்க்கையை செம்மையா வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றதோட மீனிங் கூட இக்கிகை தான். இல்ல உங்க வாழ்க்கை எதை நோக்கி இருக்குது, நீங்க என்ன பண்ணணும்னு இருக்கீங்க லைஃப், உங்களோட பர்பஸ், அது கூட இக்கிகை தான். அண்ட் ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களை காலையில எது எந்திரிக்க வைக்குது, இதுக்காக நான் எந்திரிக்கணும், இந்த விஷயம் எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுதான் இக்கிகை. நான் என்னோட ஒப்பீனியன் ஒண்ணு சொல்றேன். என்னன்னா, எது உங்களை சாக விடாம பண்ணுது அதுதான் உங்களோட இக்கிகை. இது கொஞ்சம் கேட்க வியர்டா இருந்தாலும் நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். என் பிள்ளைங்களை நான் கரை சேர்த்துட்டு தான் நான் சாகணும், நான் இந்த விஷயம் பண்ணிட்டு தான் நான் வந்து அது வரைக்கும் நான் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நமக்கே அப்படி சில விஷயங்கள் இருக்கும். நான் குரான மரணம் செஞ்சுட்டு தான் நான் வந்து சாகணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ சாவு மரணம் நிச்சயிக்கப்பட்டதுதான். ஆனா நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஹோல்ட் பண்ணியிருப்போம் பர்பஸா. அதுதான் உங்களோட இக்கிகை. எஸ், ரைட். ஒண்ணு இப்ப இந்த இக்கிகாயோட மீனிங் கேட்கும் போதே உங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்ம லைஃப்ல இருக்கே, நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு தானே இருக்கோம், அப்படியே இந்த ஜாப்பனீஸ் சீக்ரெட் அப்படின்னு சொல்றாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? எஸ், நம்மளே இதெல்லாம் லைஃப்ல பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஒரு பர்பஸ்க்காக ஓடிட்டு தான் இருக்கோம். ஆனா இதை வந்து ஜாப்பனீஸ் சீக்ரெட் தான், அதோட பிலோசபி தான் இக்கிகை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம தவற விட்டது என்னன்னா, நம்மளோட கன்சிஸ்டன்சி. அண்ட் நம்ம வந்து இந்த மொமெண்ட் விட்டுட்டு வேற மொமெண்ட்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் லிவ் பண்றோம். அதுதான் வந்து இங்க அவங்க ஃபாலோ பண்றதுனால அதை ஜாப்பனீஸ் எக்கிகை, ஜாப்பனீஸ் சீக்ரெட்னு சொல்றாங்க. ஸோ உங்க புக்குக்குள்ள கவர் ஆகுற டாபிக்ஸ் இதுதான், 9 டாபிக்ஸ். இதோட கரு கொஞ்சம் கூட குறையாம இன்னைக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். அண்ட் ஜப்பான் சொன்னோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சம்திங் in the comment box. ஸோ எஸ், ஜப்பான்னு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த மாதிரி ஆட்டோமொபைல்ஸ் அந்த மாதிரி டிசிப்ளின் எல்லாமே ஞாபகம் வரும். எஸ், ஜப்பான் எனக்குமே பர்சனலா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அதர் கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து வாரால இன்னைக்கு வந்து எப்படி பாலஸ்டைன் அண்ட் காசா எல்லாரும் வார்னால ரொம்ப எஃபெக்ட் ஆயிருக்காங்களோ, அந்த மாதிரி வார்னால ரொம்பவே எஃபெக்ட் ஆன ஒரு கண்ட்ரி வந்துட்டு ஜப்பான். அந்த அமெரிக்காவோட ஹிரோஷிமா நாகசாகி அட்டாக்ல வார்னால எஃபெக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் ஜென்ரேஷன்ஸ் தாண்டி கூட அதுல பிறக்கிற குழந்தைங்க குறையோட பிறந்திருக்கிறாங்க. அண்ட் நிறைய அக்ரிகல்ச்சருக்கே தகுதி இல்லாத நாடு, வாழ தகுதி இல்லாத நாடுன்னு சொல்லி ஜப்பானை எல்லாரும் ஒதுக்கி வச்சு அப்படியே பண்ணாங்க. அண்ட் வை பிகாஸ் அதுக்கு வந்து எந்த ஒரு வாட்டர் பாடிஸ் எல்லாம் கண்டாமினேட் ஆயிடுச்சு அந்த வாரோட ரிசல்ட்டா.
சோ அதுக்கப்புறம் கூட இப்ப அடிச்ச அமெரிக்காவே அண்ணாந்து பாக்குற அளவுக்கு ஒரு சக்சஸ்க்கு வந்திருக்காங்கன்னா அந்த ஜப்பானோட டிட்டர்மினேஷன் அண்ட் அந்த பவுன்சிங் பேக் கெப்பாசிட்டி எனக்குமே ரொம்பவே பிடிக்கும் பர்சனலா. அண்ட் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒரு கான்செப்ட் ஃபாலோ பண்றாங்க, ஒரு பிலோசபி ஃபாலோ பண்றாங்கன்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அவங்க வந்து கண்டிப்பா நிறைய ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்த கையில எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் தென் இத வந்து நம்ம ஏன் வந்து ஜாப்பனீஸ் சீக்ரெட்னு சொல்றோம்னு இப்ப நான் ரிவீல் பண்றேன். உலகத்துல ஒரு 6 கண்ட்ரிஸ், 6 இடங்களை வந்து நம்ம ப்ளூ ஜோன்ஸ்ன்னு சொல்றோம். அந்த ப்ளூ ஜோன்ஸ்ல என்னன்னா நிறைய ஓல்டு பீப்புள். ஓல்டு பீப்புள்னா இப்ப நம்ம ஊர்ல பாக்குற மாதிரி ஒரு டிசீஸோடயோ இல்ல ஒரு பெட்ரிடனாவோ இல்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கை காலம் தள்ளிட்டு இருக்க அந்த மாதிரி ஸ்டேட்ல இல்லாம ரொம்பவே வந்து ஹாப்பி அண்ட் கம்ஃபர்டபுளா ஒரு ஹெல்தியான ஸ்டேட்ல நிறைய ஓல்டேஜ் பீப்புள் அபவ் 100 இயர்ஸ் இருக்காங்க. சோ இது ஒரு பெரிய விஷயம், ஒரு அமேசிங்கான விஷயம். எப்படி இங்க மட்டும் வாழ்றாங்க அப்படிங்கறது தான் வந்துட்டு நம்மளோட ஆத்தர்ஸ் ஹெக்டர் அண்ட் பிரான்சிஸ் அங்கேயே போய் இருந்து ஸ்டே பண்ணி அந்த பீப்புள் என்னெல்லாம் ஃபாலோ பண்றாங்க, அந்த பீப்புள் என்னெல்லாம் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சு நம்மளுக்கு இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் உங்க லைஃப் சேஞ்ச் பண்ணணும்னாலோ உங்க லைஃப் டிரான்சிஷன்ல நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கனாலோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அந்த வில்லேஜுக்கு நேம் வந்து ஒக்கினாவா. அந்த ஒக்கினாவா வில்லேஜ்ல எப்படி வந்து பீப்புள் தங்களோட வாழ்க்கையை வாழ்றாங்க, அவங்க என்ன கொள்கைகளை வச்சிருக்காங்கன்றதுல மெயின் வந்து இந்த இக்கிகாய். இக்கிகாய்னா அவங்க பர்பஸை தேடி போறாங்க. தட்ஸ் இட். ஸோ அந்த மாதிரி ஒரு டிட்டர்மினேஷன் அண்ட் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற ஒரு வில்லேஜ் தான் ஒக்கினவான்ற வில்லேஜ். அதை வந்து லேண்ட் ஆஃப் லாங்கிட்டிவிட்டின்னு தான் நம்ம சொல்லவே செய்யறோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அங்க இருக்கிற யங்கஸ்ட் ஓல்டு பீப்புளோட ஏஜே வந்து 100 இயர்ஸ் தான். ஸோ வந்து நம்ம பார்த்தோம்னா இங்க இருக்கிற மாதிரி இல்ல, ஒரு 140 இயர்ஸ் இந்த ஆத்தர் நம்ம போய் அங்க தங்கி ரிசர்ச் பண்ணும் போதே அங்க பார்த்தா ஒரு 140th பர்த்டே கொண்டாடுற ஒரு உமனோட அன்னைக்குதான் போய் சேர்ந்திருக்காங்க. அப்போ அந்த ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது அங்க வந்து அவங்க இனிமே நான் எவ்வளவு நாள் வாழ போறேன், இல்ல நான் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டேனே அந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம அந்த டேவை எப்படி செலிப்ரேட் பண்றது, ரொம்ப ஆக்டிவாவும் ரொம்ப என்துவாவும் இன்னைக்குதான் ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணா எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த லேடி வந்து செலிப்ரேட் பண்ணிருக்கிறத பார்த்து இந்த ஆத்தருக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாயிடுச்சு. சோ அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்றாங்க, அந்த ஒக்கினவியன் பீப்புளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகும்போது அவங்க இக்கிகாய ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்றாங்க. அண்ட் தென் அவங்க ரொம்ப கம்மியா சாப்பிடுறாங்க. எப்படின்னா ஒரு 80% ஸ்டமக் ஃபில் ஆன உடனே அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க சாப்பிடுறத. இது ஒருத்தர் 2 பேர் ஃபாலோ பண்ணல, அந்த வில்லேஜ்ல இருக்க எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க, கன்சிஸ்டன்டாவும் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி சில ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலை வந்து அவங்க ஹேண்டில் பண்றதுனால மேபி அவங்களோட லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகுதோடு இந்த ஆத்தர்ஸ் வந்து நம்மளுக்கு கன்க்ளூட் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். எஸ் நெக்ஸ்ட். ஓகே. எஸ் மேம். அப்படி என்னதான் இந்த இக்கிகாயில இருக்கு, இதை ஃபாலோ பண்ணி எப்படி ஒரு ஹாப்பி அண்ட் லாங் லைஃப், அதுதான் இப்போ நம்மளோட தேவையே. அதை எப்படி அட்டென்ட் பண்றாங்கன்னு பார்த்தா இப்போ இக்கிகாய் தான் உங்களோட லைஃபோட பர்பஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியாச்சு. அந்த பர்பஸ் என்னன்னா இந்த 4 சர்க்கிள். இந்த 4 சர்க்கிளை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கனாலே நீங்க உங்களோட இக்கிகையை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அது என்ன 4 சர்க்கிள்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட பர்பஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் அந்த பிடிச்ச விஷயத்துல நீங்க தான் பெஸ்ட், அந்த ஊர்லயே நீங்க தான் பெஸ்ட் அப்படி சொல்லி இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா அந்த பிடிச்ச விஷயம், அந்த நீங்க வெல்வர்ஸ்டா இருக்கிற விஷயத்துல இந்த உலகத்துக்கு அந்த விஷயம் தேவைப்படணும். உங்களோட பர்பஸ் இந்த உலகத்துக்கு கொஞ்சமாவது பயன்படணும். அந்த பயன்படக்கூடிய விஷயம் 4வது சர்க்கிள் என்னன்னா அது மூலமா உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வரணும், வருமானம் வரணும். சோ இந்த 4 விஷயமும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி உங்களோட பர்பஸ், உங்களோட இக்கிகை அமைஞ்சிருச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பி லைஃபையும் லாங் லைஃபையும் கொடுக்கும்னு ஆத்தர் கன்க்ளூட் பண்றாங்க. அது இப்போ நான் வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரணும், நல்லா வந்து கெரியர்ல சாதிக்கணும், இல்ல உலகத்துக்கு தேவைப்படணும்லாம் சொன்னோன்னே நீங்க ரொம்ப ஹை லெவல்ல யோசிக்க கூடாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு குக்கிங் எடுத்துக்கோங்க. குக்கிங் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வேலையா இருக்கட்டும். பிடிச்ச வேலையில இப்ப வந்து எனக்கு பிடிக்கும்னா எனக்கு பார்க்க பிடிக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு வந்து அதை பண்றதுக்கு பிடிக்கணும், நீங்க அதுல பெஸ்டா இருக்கணும். உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து அதை நீங்க பண்றத பெஸ்ட்னு சொல்லி அப்ரூவ் பண்ணிருக்கணும். சோ உங்களோட அது ப்ரொஃபஷனல் அளவுக்கு ஆகணும். சோ உங்களுக்கு பிடிச்ச குக்கிங், நீங்க அதை நல்லாவும் பண்ணுவீங்க, அது இந்த உலகத்துக்கு தேவையும் படுது. அடுத்த வேளை நமக்கு பசி வந்துட்டு தான் இருக்கு, சோ அது கண்டிப்பா உலகத்துக்கு தேவை. அண்ட் தென் அது மூலமா நீங்க எப்படி வந்து ஏர்னிங்ஸ் கொண்டு வரீங்க,
நீங்க வந்து ஏர்னிங்ஸ்ன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும்னு தான் அவசியம் இல்ல. அத நீங்க ஒரு யூடியூப்ல உங்க ரெசிபிஸ் போடுறீங்க, இல்ல பக்கத்து வீட்டுக்கு உங்க ரெசிபிஸ் ஷேர் பண்றீங்க. அது மூலமா உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்குதுன்னா, அது கூட உங்களோட இக்கிகை தான். சோ இப்போ நான் இக்கிகைனா என்னன்னு சொல்லிட்டேன். யாராவது ஒருத்தவங்க வந்து சாட் பாக்ஸ்லயோ இல்ல அன்மியூட் பண்ணியோ என்னோட இக்கிகை இதுதான். என்னோட பர்ப்பஸ் இதுதான். நான் இது இந்த 4 சர்க்கிளையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? எஸ் ப்ளீஸ். அத அப்படியே அப்ளை பண்ணி சொல்லுங்க. இப்போ வந்து நான் இதுல குட் அட் நான் வந்து இதுல நல்லா பண்ணுவேன் அண்ட் இதுல நான் பெஸ்ட். அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணி என்ன விஷயம் நீங்க பண்றீங்கன்னு சொல்லுங்க. எஸ். உங்களோட ட்ரெய்னிங் கரியர நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு நல்லா ட்ரெயின் பண்ண வரும். நான் வந்து அதுல நான் பெஸ்ட் ட்ரெய்னரா இருக்கிறேன். அண்ட் அது வந்து இந்த வேர்ல்டுக்கும் தேவைப்படுது. என்னோட ஹெல்ப் இந்த வேர்ல்டுக்கு தேவைப்படுது. நான் அதுல வந்து ஏர்னிங்ஸையும் பார்க்கிறேன். எஸ். ஸ்டில் சர்ச்சிங். சூப்பர். சர்ச் பண்றவங்களுக்கு இந்த கிளாஸ் முடியும்போது கிடைச்சிரும் உங்களோட கிகை என்னன்னு. மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். எஸ். அந்த ஒக்கினவா பீப்புள் வந்து இந்த இக்கிகை ஃபாலோ பண்ணி எப்படி வாழ்றாங்கன்னு நம்ம சொன்னோம்ல. அதுல வந்து 80% சாப்பிடுறாங்க. அண்ட் ஏன்னா அதுதான் அவங்கள ஆக்டிவா வச்சுக்குதுன்னு அவங்க நம்புறாங்க. இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து எங்கேயுமே அசைய முடியாம போறதுக்கு இல்லாம, நம்ம வந்து ஆக்டிவா வச்சுக்கணும்னா நம்ம வந்து ஒரு பாதி வயிறுக்கு 3/4 வயிறுக்கு தான் சாப்பிடணும் அப்படின்றத ஒரு கொள்கையாவே வச்சிருக்காங்க. அண்ட் தென் அவங்க வந்து அந்த மொமெண்ட்ல வாழ்றாங்க. ஏன்னா இப்போ அவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்து பார்த்தா, நான் அகைன் சொன்ன மாரி இந்த வார்னால அவங்களோட லேண்ட் வந்து இன்னும் டிஸ்க்ஸ் எல்லாம் சரியா அரேஞ்ச் ஆகாம இருக்கும். அவங்களுக்கு வந்து எர்த்குவேக்ஸ் அடிக்கடி வரும், சுனாமிஸ் அடிக்கடி வரும். ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்து பார்த்தா, அவங்க வீடே இருக்காது. சோ அவங்க வந்து அதனால டிஸ்ட்ராக்ட் ஆகாம, அதுக்காக கவலைப்படாம, எப்படி அதுல ஃபுல்லஸ்ட் வாழ்றது? எப்படி நம்ம சந்தோஷமா இருக்குது? அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. சோ இதுதான் அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ்றதுக்கு ஒரு காரணமா இருக்க போது. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். நெக்ஸ்ட் ஸ்லைட். மேம் 1 மினிட் மேம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம 10 ரூல்ஸ் ஆஃப் இக்கிகை பார்க்க போறோம். அதுதான் இந்த ஓகே ஃபுல்லஸ்ட் இந்த மேம். புக்ல சொல்லியிருக்கிறது. எஸ் மேம். ஓகே. 10 ரூல்ஸ் இருக்கு. கடைசில ஃபைனலா அந்த புக்கை இப்படிதான் கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இது இவ்ளோ நேரம் நம்ம பார்த்தது தான் அந்த 10 ரூல்ஸ். அந்த பீப்பிள் அவங்க லைஃப் ஸ்டைல்ல என்ன ஃபாலோ பண்றாங்களோ, அதுதான் எக்ஸாக்ட்டா இந்த 10 ரூல்ஸ்ல இருக்கும். சோ நம்மளே ஒரு விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன். இந்த 10 ரூல்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி. இந்த 10 ரூல்ஸ்க்கு நான் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். இப்போ நம்ம இந்த உலகத்துல ஒரு டிராவலரா வாழணும் அப்படின்னு ஒரு ஹதீத் இருக்கும். நம்ம ஒரு நாடோடிய போல இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு. இப்ப நெறைய பேர் இங்க டிராவல் புடிச்சவங்க இருப்பீங்க. டிராவல் பண்ணியிருப்பீங்க நெறையா. டிராவலிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எப்படி இருப்போம்? எஸ் இன் த சாட் பாக்ஸ். ஒரு டிராவல் பண்ணும்போது ஒரு 2 நாள் நீங்க வந்து 3 நாள் மூணாருக்கு போறீங்கன்னு வைங்க. நீங்க அங்க என்னலாம் பண்ணுவீங்க? ஜாலியா இருப்பீங்க, சிம்பிளா இருப்பீங்க. தென் பிளான் பண்ணுவீங்க. எல்லாருமே மோஸ்ட்லி ஜாலி அண்ட் ஹாப்பியா இருப்பீங்க. ஏன்? நம்ம வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி போறோம். நம்ம வந்து அது கொஞ்ச நாள்ல முடிஞ்சிரும் அந்த டூர். அண்ட் தென் நம்ம அங்க வந்து கால் வலிச்சாலும் பரவாயில்லன்னு ட்ரெக்கிங் போவோம். நம்ம அங்க போயிட்டு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ரூம்ல போய் பூட்டிக்குவோம்னு நெனைக்க மாட்டோம். நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நெனைப்போம். நம்ம லைஃப்ப ஸ்லோவா லீட் பண்ணணும்னு நெனைப்போம். ஒரு ஸ்லோ வாக்குக்கு போவோம். அதுதான் இந்த 10 ரூல்ஸ்லயும் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஸ்லோ மோட்ல பண்ணணும். அண்ட் ஒகினவா பீப்புள் எப்பயுமே மல்டி டாஸ்கிங் பண்ண மாட்டாங்க. இப்ப நம்ம மல்டி டாஸ்கிங்க ஒரு பெரிய கெத்தாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனா மல்டி டாஸ்கிங் எங்க வருதோ அங்க மைண்ட்ஃபுல்னஸ் இருக்காது. மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு விஷயத்துல எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ண முடியாதுன்றது அந்த பீப்புளோட ஒரு கான்செப்ட். அண்ட் தென் நம்ம ஸ்மைல் இஸ் அ சேரிட்டி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் தென் நேச்சரோட எப்பயுமே கனெக்ட் பண்ணி வாழ்றாங்க. அது ஒரு சின்ன வில்லேஜ். அண்ட் வந்து அவங்க தேங்க்ஸ் கிவிங்காக நெறைய செலிப்ரேஷன்ஸ் வைக்கிறாங்க. அவங்க தேங்க்ஸ் கிவிங் எப்பயுமே ஒரு செலிப்ரேஷன் மூட்லயே தான் இருப்பாங்க. ஒரு பர்த்டேனாலும், இதுனாலும் செலிப்ரேட்டிவா தான் இருப்பாங்க. ஏன்னா, அவங்க லைஃப டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறது இல்ல. அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே அங்க.
அண்ட் தேங்க்ஸ்ன்னு சொல்லும் போது எனக்கு இங்க ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நூஹ் நபி கிட்ட வந்து ஒரு அம்மா போய் ரொம்ப அழுதுருக்காங்க. அழுது வந்து என்னோட மகன் செத்து போயிட்டான், என்னால துக்கம் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நபி கேட்டிருக்காங்க, உன் மகனுக்கு எத்தனை வயசு அப்படின்னு கேட்டோன்னே, 450 வயசு ஆகுது, செத்து போயிட்டாங்க, நான் இன்னும் உயிரோட இருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ மகனுக்கே 450 வயசுனா அந்த அம்மாவுக்கு இன்னும் கூட வயசு இருக்கும். அந்த முன்னாடி காலங்கள்ல அப்படிதான். அப்படி இருக்கும்போது நபி வந்து அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்றாங்க, பின்னாடி ஒரு காலகட்டம் வரப்போகுது, ஒரு உம்மத் வரப்போகுது. அவங்களோட ஆவரேஜ் வயசு வந்து 60, 70 இயர்ஸ் தான். அதோட அவங்க மவுத்தாயிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, அந்த லேடி சொல்றாங்க, ஐயோ அப்படிலாம் இருந்ததுன்னா நான் வந்து என்னோட ஆயுட்காலம் ஃபுல்லா நான் சுஜூதுலயே கழிச்சிருவேன். அவ்வளவு தேங்க் பண்ணியே நான் என் லைஃப் டைமை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இப்ப நம்ம இடத்துக்கு வாங்க. நம்மகிட்ட வந்து நம்ம வந்து சொன்னோம்னா நம்மளோட ஆயுட்காலம் மேக்ஸிமம் ஒரு 80, 70 தான். ஆனா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிராட்டிடியூட்ல செலவு பண்றோமா இல்ல மத்த விஷயங்களை வந்து நம்ம கஷ்டப்பட்டு அது பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோமான்னு பார்த்தா நம்ம அது ஒரு பிக் கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஓகே. எஸ், இந்த புக் தமிழ்லயும் அவைலபிளா, எஸ் மேம், தமிழ்லயும் அவைலபிளா இருக்குது. நீங்க வந்து நான் இதை ஒரு லாஸ்டா ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு குட்டி ஸ்டோரி தான். ஒரு ராஜா இருக்காரு. அவர் எல்லா படைகளோடையும் சேர்ந்து ஒரு நகர்வலம் மாதிரி போயிட்டு இருக்காரு. வழியில ஒரு பிச்சைக்காரனை சந்திக்கிறாரு. அவன் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கான், எனக்கு என்னன்னு. அப்போ வந்து இந்த ராஜா கடந்து போகும்போது ஒரு பித்தளை காசு அவன் மேல தூக்கி போடுறாரு. அது தவறி போய் பக்கத்துல அந்த சாக்கடையில விழுந்துருது. பார்த்தா அவன் அந்த சாக்கடைக்குள்ள போய் அதை எடுக்க ஆரம்பிச்சிடறான். ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிது. தன்னோட படையெல்லாம் திருப்பி கூட்டிட்டு வந்து இச்சச்சா அதெல்லாம் எடுக்காத, இங்க வா, நான் ஒரு வெள்ளி காசு தரேன் அப்படின்னு சொல்றாரு. வெள்ளி காசை வாங்கிட்டு அவன் திரும்பியும் போய் அந்த பித்தளை காசை சாக்கடையில தேடுறான். அப்ப அந்த சாக்கடையில இருந்து வரமாட்டேங்கிறானேன்னு சொல்லி, இங்க வா, நான் உனக்கு ஒரு தங்க காசு தரேன், என்ன நீ இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு தங்க காசை கொடுக்குறாரு. காசு இந்த பக்கம் வாங்கிட்டே இருக்கான். ஆனா வந்து அந்த சாக்கடையில இருந்து அவன் வரவே இல்லை. அந்த பித்தளை காசையே தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ ராஜாக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு. என்னப்பா உனக்கு எதுவுமே பத்தலையா, இங்க வாணி அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து உன்னை ஒரு ராஜாவாக்குறேன், நான் என்னோட ராஜ்யத்துல உனக்கு பாதி எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் சாக்கடையில இருந்து மேல வந்துட்டான். வந்து ராஜாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். ராஜா, நீங்க பாதி ராஜ்யம் எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, இந்த சாக்கடை வந்து என்னோட பாதியில வருமா அப்படின்னு சொல்லி கேட்டானாம். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த மாரல் என்னன்னா, நம்ம மைண்ட் செட் தான் எல்லாமே. ராஜா ஒருத்தனை வந்து பிச்சைக்காரன்ல இருந்து ராஜாவா கூட மாத்திரலாம். ஆனா அவனோட அந்த புத்தி, அந்த மைண்ட் செட்டை வந்து அந்த இடத்துல இருந்து, அந்த பிச்சை எடுக்கிற குணத்துல இருந்து நம்மளால மாத்தவே முடியலங்கிறது தான் முக்கியம். சோ இங்க கூட என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வந்து இதுக்காக ஜப்பான் போக தேவையில்ல. இக்கிகாய் ஃபாலோ பண்றதுக்கும் இல்ல அந்த பீப்புள் மாதிரி நம்மளோட ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃபை நம்ம செக்யூர் பண்றதுக்கு நம்ம எங்கேயுமே போக தேவையில்ல. நம்ம இடத்துலயே தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா வந்து நம்ம எல்லாரோட பர்பஸ் வந்து இக்கிகாய் தான். நம்ம எல்லாரோட வாழ்க்கையில பர்பஸ் வந்து வேற வேறையா இருக்கலாம். ஆனா நம்ம இக்கிகாய் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா the ultimate purpose of life is to live. வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக மட்டும்தான். Thank you so much with all interruption. You stayed along the meeting. எல்லாருக்கும் ரொம்ப thank you and thank you for the opportunity. I'm waiting for your valuable feedback. Thank you. யா, தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப கிளியரா, இன்ஸ்பைரிங்கா அண்ட் ப்ராக்டிக்கலா நல்ல இன்ட்ராக்ஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இந்த புக் மூலமா நமக்கு மீனிங்ஃபுல்லா எப்படி வாழணும், பர்பஸோட எப்படி லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த புக் ஒரு முக்கியமான லெசன் நமக்கு சொல்லுது. வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடித்தால் ஒவ்வொரு நாளும் அர்த்தம் உள்ளதாக மாறும். உங்களோட பிரசன்டேஷன் எங்க எல்லாருக்குமே எங்களோட பர்பஸை யோசிக்க ஒரு இன்ஸ்பிரேஷனா கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் மேம் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் தாட்ஸ் அண்ட் வண்டர்ஃபுல் இன்சைட்ஸ் வித் அஸ். லெட்ஸ் அப்ரிஷியேட் அவர் பிரசன்டர் ஒன்ஸ் அகைன் வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இப்போ ஃபீட்பேக் செஷனுக்கு போலாம். யாரெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு செஷன்ல உள்ள பிக்கஸ்ட் டேக்அவே ஷேர் பண்ண விரும்புறீங்க? யா, சுஜி மேம், கைண்ட்லி அன்மியூட். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். மாஷா அல்லாஹ், நல்லா ஒரு இது கொடுத்தாங்க. என்னன்னா இப்போ எனக்கு டிராவல்னு சொல்லும் போது என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, இப்ப நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். ஏன்னா கடந்த காலத்தை நினைக்கிறப்பதான் அது ப்ராப்ளம். இப்ப நம்ம ஒரு டிராவல் இருக்கும்போது நம்ம எதையுமே சிந்திக்க கூடாதுங்கிறது தான் டிராவல்குள்ளேயே போவோம். ஒரு டூர் பிளான் பண்றதா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்ச நாள் இந்த அந்த மறந்து அந்த 2 நாள் சந்தோஷமா இருக்கோங்கிறதுக்காக தான் போறோம். இப்ப வாழ்க்கையே ரசூலா வந்து சொன்னாங்க, டிராவல் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல இருந்து நான் என்ன எடுக்கிறேன்னா, நம்ம பழசம் வந்து இப்ப நான் அது அது எனக்கு என்ன சொல்றது ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒண்ணு நினைச்சு கவலைப்பட்டு ஒரே இடத்துல சோர்ந்து போய் உட்காந்து அதவே நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து அதை நினைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப எனக்கு வந்து
நம்மள டிராவல்ல தான் இருக்கோம். அப்போ நம்ம வந்து போயிட்டே தான் இருக்கோம். நமக்கு நடக்கக்கூடியது நடந்து கொண்டு தான் இருக்கும். அது ஆண்டவர் கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் எல்லாம் மாத்தி தருவான். எனக்கு அது வந்து ஒரு இதா இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஸ்பீச் நல்லா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். Thank you, sister. May God bless you. Thank you, ma'am. Next, anyone? Kindly hand raise பண்ணுங்க. விஸ்வானா மேம் அட்மிட் பண்ணி. ஓகே சிஸ்டர் நிறைய ரொம்ப எஃபர்ட் போட்டு அந்த உங்க பிபிடிலாம் ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. நீங்க ரொம்ப ட்ரை பண்ணீங்க. எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நீங்க கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப கிளியர் எக்ஸ்பிளனேஷனா இருந்தது. நடுவில் அந்த ஹர்டில்ஸ் தான் வந்து உங்களுக்கும் எங்களுக்கும் அது எங்களுக்கு வந்து அதுல கஷ்டம் இல்லை, உங்களுக்கு சிரமம் ஆயிடுச்சேங்கிறது எனக்கு கொஞ்சம் நீங்க வருத்தப்படுவீங்களேங்கிறது வருத்தமா இருந்தது. ஆனாலும் நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க கொடுத்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. உங்களோட பிபிடி வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. தேங்க்யூ. Thank you, Thank ma'am. you so much, sister. Thank you, ma'am. Next, Ramalakshmi ma'am, kindly unmute பண்ணிக்கங்க. சிஸ்டர் வாழ்த்துக்கள் சிஸ்டர். சூப்பரா Hi, இருந்தது. ஆமா மேம் ப்ரெசன்டேஷன்லாம் நல்லா அழகா கொண்டு போன விதமும் ஒரு தெளிவா லைன் கொண்டு போனீங்க. லாஸ்டா சொன்ன அந்த ஒரு மைண்ட் செட் ஒரு கதை வந்து ரொம்ப உண்மையா நல்லா இருந்துச்சு. அது என்ன ஒரு மைண்ட் வந்து அது ஒருக்குள்ள செட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து நிறைய அது வந்து வெளியில வர முடியாத அளவுக்கு அதை லைஃப் கொண்டு போகுது. அதுல இருந்து மீண்டும் நம்ம எத்தனை கோடி கொடுத்தாலும் ஒரு சின்ன விஷயம் வந்து அதுதான் அவங்களுக்கு கோடியா தெரியுது. அந்த கோடியெல்லாம் அவங்க மனசுல வரல. அது வந்து வெளியில வரணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு தாட். ஆனா எவ்வளவுதான் ஒரு நாடு நகரம் எல்லாம் கொடுத்தாலும் அந்த இருக்கிற அந்த சாக்கடைக்குள்ள அவன் தேடும் அந்த இடத்துல வந்து அந்த பகுதி எனக்கு வருமா அப்படின்னு கேட்கும் போது மைண்ட் செட் எவ்வளவு ஒரு ஆபத்தானது அப்படின்றது தெரியுது. உண்மையா அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதா இருந்துச்சு கடைசி இது. அது நீங்க சொன்ன விதம் அப்படியே கதையை அந்த இமேஜினே கொண்டு போயிட்டீங்க. அந்த ஃபுல்லுமே அந்த லைனு இடம் எல்லாமே அதை thank you, இமேஜின் sister. பண்ற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையா ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சிஸ்டர். வாழ்த்துக்கள் தொடரட்டும். Thank you, ma'am. Next is last Sam. Kindly unmute பண்ணிக்கிறீங்க. Sam? Kindly unmute. Okay. Yeah. I'm audible? Yes. Continue. ஸ்டார்டிங் மேம் நீங்க ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே ஒரு புக்கை பத்தி சொல்ல போறீங்க லைக் அப்படிதான் இது ஆரம்பிச்சது. ஆனா பட் இது வந்து ரொம்ப எங்களோட லைஃபோடையும் கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் அந்த பர்பஸ் சொன்னீங்க பாத்தீங்களா, எதுக்காக நம்ம வாழ்றோன்றதுக்கு ஒரு பர்பஸ் இருந்தாதான் சர்வைவ் ஆகிறதுக்கும் ஒரு மீனிங் இருக்கும். சாகும் போதும் ஒரு மீனிங் இருக்கும். அதை வந்து எனக்கு சீரியஸா சூப்பரா எக்ஸ்பிளைன் ஆச்சு. நான் உண்மையுமே எனக்கு வந்து இக்கினா ஜஸ்ட் ஒரு புக்குன்னு நினைச்சேன். ஆனா பட் இதை புக்கா எடுத்துக்காம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணா நம்மளோட கீ என்னன்னு கண்டுபிடிக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு ஸ்டோரி சொன்னீங்க, சூப்பரா இருந்து. நான் கூட நினைச்சேன் ஒரு ட்விஸ்ட் இருக்க போது அப்படின்னு நினைச்சேன். ஆனா பட் இது ஒரு ட்விஸ்ட் மட்டும் கிடையாது, இது ஒரு அவனுடைய தாட், நம்ம என்ன நினைக்கிறோன்றது தான் அங்க விஷயம். அதுன்றத சூப்பரா ஆக்ஷன் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம். டெஃபினெட்லி இதுக்காகவே நான் இந்த புக்கை நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. Thank you, sir. Okay. இன்னைக்கு செஷன்ல ஜாயின் பண்ண பிரசன்டருக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஒவ்வொரு புக்கும் ஒரு புதிய ஐடியா, ஒவ்வொரு ரிவ்யூவும் ஒரு புதிய இன்ஸ்பிரேஷன், ஒவ்வொரு செஷனும் நம்ம growth ஜேர்னில ஒரு புதிய ஸ்டெப். நாளை மறுபடியும் ஒரு இன்ஸ்பைரிங் புக் ரிவ்யூவோட சந்திப்போம். Until then, keep reading, keep learning and keep growing. Good night. Thank you.